அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி அவர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். சமீப காலமாக ஒரு சர்ச்சையை நாம் தமிழ் கட்சியை வட்டமடிச்சுட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதில் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் பயணித்த முத்துப்பாண்டி அவர்கள் சமீபத்தில் வெளியேறிந்தார். அது ஒரு பக்கம் இருக்கும்போது களஞ்சியம் அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அது கொஞ்சம் சர்ச்சையை வெடிக்கும் விதமாக இருந்தது. களஞ்சியம் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு பதிலடி தரும் மூலமாக களஞ்சியம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கட்சியை விட்டு விலகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று அவரோட முகநூலில் போட்டிருக்காரு. ஸோ இது வரவேற்கும் விதமாக அமைஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியை சுற்றி என்ன நடக்குது, எப்படி பார்க்குறீங்க இந்த விடயங்களை? உண்மையில் சொல்லப்போனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் முடிந்தவரை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றே நினைக்கிறேன். ஒரு பேச்சாளர் என்ற முறையிலும் நாம் தமிழர் கட்சி மீது, கட்சி தலைமை சீமான் மீது ஒரு மரியாதையும் மதிப்பும் கொண்டவன் என்ற முறையிலும், அதே சமயம் ஏகலைவன் எனது அவர் கடந்த 3-4 வருட நண்பர், ராவணாவிலும் நான் தொடர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்ற வகையிலும் இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு வகையில் கேட்கறது தர்ம சங்கடம். என்கிட்ட அதை கேட்கறது தர்ம சங்கடமான நிலை. ஏனென்றால் நான் இதில் யார் சரி யார் தவறு என்று சொல்லும் நிலையில் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய, நான் ஒன்றும் ஹைகோர்ட்டு ஜட்ஜா இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இதை சொல்கிறதுக்கு. அது சொல்வதற்கு அதற்கான எனக்கு விருப்பமும் இல்லை, அது என்னை பொறுத்தவரை அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்று. ஆனால் அதே சமயம் நான் பொதுவாக சொல்வது என்னன்னா, இந்த பக்கம் ஏகலைவன் அவர்கள் சொன்ன கருத்தும் அவரும் நான் பார்த்த வரையில் அவர் சொன்ன அந்த கருத்து சீமான் அவர்களை ஒரு தவறாகவோ குறைவாகவோ அந்த மாதிரி பேசி ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறது நெகட்டிவ் விமர்சனம் செய்ததாக தெரியவில்லை. அந்த காணொலியை நானும் பார்த்தேன். அவர் சொல்வது என்னன்னா, அது அந்த திமுகவோட அவங்களோட சேர்ந்து நீங்கள் காணப்பட்டது பலவிதமான யூகங்களை கிளப்பி விட்டுருக்கு. இன்றைக்கு உள்ள வலைதளங்களில் அதை ஒவ்வொருத்தரும் ஒரு கண்ணோட்டத்தில் எடுத்து அது ஒரு கருத்து பின்னியல் போடுறாங்க. இதை தவிர்த்திருக்கலாம். அந்த விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னால், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் தவிர்த்திருக்கலாம்ங்கிறது அவருடைய கருத்து. அவருக்கு எல்லா கருத்துரிமையும் இருக்குது. நாம் தமிழர் கட்சியோடு நான் ஒரு வெளியிலிருந்து அந்த கட்சியை மதிப்பவன் என்கிற முறை அப்படி தான் நான் பேசுகிறேன். அவருக்கு இன்னும் உணர்வுபூர்வமான ஒரு உறவு நாம் தமிழர் கட்சியோடு அது தலைமையுடன் இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்னமோ ஒரு பெரிய நாம் தமிழர் கட்சிக்கோ இல்லை தலைமைக்கோ நான் வக்காலத்து வாங்குவது என்பது அவசியமற்றது. என்னுடைய வக்காலத்து எந்த விதமான பயனுமற்றது. பொதுவாக என்னுடைய கருத்து என்னவென்றால், அதாவது ஒரு காலத்தில், இந்த முன்னாலே கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு பீரியடில் எம்ஜிஆர் கருணாநிதி நம்ம அரசியல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், புரட்சி தலைவர், திமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர். அப்போது கருணாநிதி அவர்கள் அரசியல் செய்தார். எம்ஜிஆர் ஒரு 12-13 வருஷம் ஆட்சியில் இருந்தவரை கருணாநிதி அவர்களால் ஆட்சிக்கே வர முடியல. தேர்தலில் தொடர் வெற்றி அவர் பெற்றார். அதுக்கப்புறம் உடல்நிலை காரணமாக இதாங்க. ஆனாலும் கூட அவர்கள் அப்படி ரொம்ப நேரடியாக எதிரடியாக விமர்சனங்கிறத ஓரளவுக்கு நாசூக்காக தான் செய்து கொண்டார்களே தவிர விமர்சனம் செய்து கொள்வார்கள். அரசியலில் எதிர்பக்கம் இருந்தாலே விமர்சனம் செய்கிறதுன்றது தவிர்க்க முடியாது. நாங்கள் நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க எப்படி வளர்க்குறது? அரசியல் பண்ண முடியாது. அரசியலில் வந்தால் கருத்து என்றால் எதிர்கருத்து இருக்கத்தான் செய்யும். அப்பாவே இருந்தாலும். ஆமாம், அப்பா பையனுக்கே வருது, அண்ணன் தம்பிக்கே வருது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு அது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்துக்கு போகும்போது திமுககாரரு அதிமுகன்னு சொல்லுவோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் திமுக இருப்பார், தம்பி அதிமுக இருப்பார். ஆனால் 2 பேரும் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகணுன்னா 2 பேரும் தானே போனோம்.
அங்கே போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவர் போயிட்டு கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் போவார். அது எதுக்கான நாளைக்கு வேறு மாதிரி அது ஒரு கட்சி தலைமை தவறாக நினைத்து கொள்ளுமோ? ஏன் அந்த கல்யாணத்தில் அவங்க 2 பேரும் பார்த்தா தான் பார்க்கணுமா? தனியாக பேச முடியாதா? அது கூட நான் கூட வந்து இன்னொரு நிகழ்வில் கேட்டேன். சீமான் அவர்கள் உதயநிதியோட ரகசியமாக பேச வேண்டும் அப்படின்னா கல்யாணத்தில் போய் தான் பேசணுமா? ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி வீடியோ கால்லையோ ஆடியோ கால்லையோ வந்து பேசியிருந்தா யாருக்கு தெரிய போகுது? அதுவும் வந்து யார் அவர் வந்து கூட இருக்கிற நம்பரில், இவரும் கூட இருக்கிற நம்பரில். இது வந்து சீமானுக்கு உதயநிதிக்கு மட்டும் பொது இல்லை, எந்த தலைவர்களுக்கு இடையேவும் இது பொருந்தும். மோடி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் இதே கூட பொருந்தும். மோடி அவர்களுக்கும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவர்களுக்கும் பொருந்தும். இதை தாண்டி நான் என்ன சொல்ல முடியும்? புரியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விழாக்களில் வந்து இப்போ மோடி பிரதமராக கலந்து கொள்கிறார், எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். பார்க்கும்போது ஒரு வணக்கம் வைக்கிறாங்க. ராகுல் காந்தி சட்டமன்றத்தில் ஏந்து போய் மோடியை கட்டிக்கிறார். அது விளம்பரத்துக்காகவா அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்களோ வெளியில் அப்படி காட்டிக்கிறாங்க. அது ஒரு நாகரிகம்னு நினச்சி விட்டுற வேண்டியது தான். எல்லாருமே அப்படி தாங்க. இப்போ இதில் ஒரு ஆரிய கூத்து ஆடிட்டடா தாண்டவ கோனேன்னு ஒரு பாட்டு வருமே, அதில் வரும், உள்ளே பகை வையடா தாண்டவ கோனே, உதட்டில் உறவாடடா தாண்டவ கோனே. பகை இருந்தால் அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்க, வெளியில் காட்டாத. எப்போ 50களில் வந்த பாட்டு தூக்கின்னு நினைக்கிறேன். அப்போ யாராக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கையிலேயே, அரசியல் விட்டுருங்க, இயல்பு வாழ்க்கையிலேயே பக்கத்து வீட்டுக்காரனை கண்டா பிடிக்கலன்னா பார்த்தோன்னே அலோ சொல்லுவான். அப்புறம் உள்ளே போனோன்னு இவன் இருக்கான குப்பையை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசலில் வேணும்னு கொட்டுவான், திட்டு பையன் இப்படின்னு ஒருத்தரும் கூட திட்டிப்பான். ஆனால் வெளியில் பார்க்கும்போது அலோ சொல்லுவான். இந்த அலோ சொல்கிறது வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு 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 சிறு பண்பாடு. இதுக்காக நமக்கு வந்து பிடிக்காத கருத்து உள்ளவனை பார்த்தோன்னா ரெண்டு அரசியல் தலைவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு இந்த எம்ஜிஆர் நம்பியார் மாதிரி சண்டையாக போட முடியும் சினிமாவில் வர மாதிரி. ஸோ அதனால் வந்து சரி, ஏகலைவன் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார்கள். அது கூட எதனால் தெரிவித்தார்? நாம் தமிழர் கட்சி மீது அவருக்கு உள்ள அந்த உணர்வுபூர்வமான அக்கறை, தலைவர் சீமான் மீது அவருக்குள்ள மரியாதை மதிப்பின் காரணமாக இதை மற்றவர்கள் தவறாக பேசுவார்களே, பேசிவிடக்கூடாதே, பேசிக்கொண்டிருக்கிறார்களே என்ற ஒரு எண்ணத்தில் சொல்லியிருக்கலாம். இப்போது நம்ம வீட்டு இப்போ வந்து எங்கள் அப்பாவையோ எங்கள் அண்ணனையோ என் குழந்தையோ யாராவது திட்டினாங்கன்னா நம்ம உடனே நம்ம கோபம் வருதில்ல. அது எதனால் வருது? அவர் நம்மவர் என்கிற அந்த ஒரு உணர்வு பிணைப்பு. அதனால் சொல்லி அதை யாரோ ஒருத்தர் ஆபாசமாக வந்து அதை கொஞ்சம் விமர்சனம் பண்ணது, இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணது தேவையில்லாத ஒரு குழப்பத்தையும் சிக்கலையும் உண்டாக்கிடுச்சு. அவர் முத்துப்பாண்டி ஏதோ ஒரு பதவியில் இருந்தார், அவர் பதவி விலகினதாக அறிவித்தார். களஞ்சியம் வெளியேறினதாக சில தகவல்கள் வந்தன, அவர் வரலன்னு சொன்னார். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி, அதாவது ஏகலைவன் அவர்களை யாரோ ஒருவர், அந்த தமிழம் செந்தில்நாதனா அவர் வந்து கொஞ்சம் கொச்சையாக விமர்சித்தது தவிர்க்கப்பட வேண்டியது. அது கருத்தில் ஒன்றும் தவறில்லை. அந்த செந்தில்நாதன் அவர்களும் அந்த கொச்சையாக அதை ஏன்னா கொச்சையாக விமர்சிப்பது நிச்சயமாக தவறு. இதில் வந்து இப்போது சொல்கிறாங்க, அவர் இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டில் வரும்போதெல்லாம் பொதுவாக நானே கலந்து கொண்ட நிகழ்வுகளில் கூட நான் பொதுவாக வந்து அதை பற்றி பேசின போது கூட ஏகலைவன் அவர்கள் பண்போடு அதை தவிர்த்து விட்டார். அது பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ராவணாவில் நான் கலந்துக்கிற நிகழ்வில் அவர் தவிர்த்து விட்டார். என்னை பொறுத்தவரை அவர் வந்து நாகரிகமாக இதை பொது வெளியில் ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது நாம் தமிழர் கட்சியுடைய நலனுக்கு அது எதிரானதுன்னு நினைக்கிறாரு. அந்த வரையில் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய நலனில் ஒருத்தர் இன்னும் அக்கறையாக இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வந்து பாராட்டணும். நிச்சயமா இதனால் ஆனால் அவருக்குள்ளேயும் சில வருத்தங்கள் இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்க அப்பா மீதோ அம்மா மீதோ இல்லை அப்பாவுக்கு மகன் மீதோ அண்ணனுக்கு தம்பி மீதோ
பாசம் இருக்கும். அதே சமயத்தில் ஆங்காங்கு சிறு சிறு வருத்தங்கள் ஏற்படலாம். இந்த வருத்தத்தை வந்து ஒன்றும் புறந்தள்ளிட்டு போனோம், இல்லை ஏதாவது ஒன்று பேசி சால்வ் பண்ணி இதை தீர்த்துக்கணும். ஏன்னால் இந்த பாசத்தை விட அந்த வருத்தம் பெருசாக இருக்கக்கூடாது. அப்படி பிளவுபட, அதாவது அதிலிருந்து விலகி போகிற அளவுக்கு வந்து அந்த கசப்பு வந்து வளர விடக்கூடாது. நான் சொல்கிறது ஒரு இயக்கத்துடைய நலன் கருதியும் சொல்கிறேன். ஏகலைவன் என்ற ஒரு 25-30 வருடங்களாக அவர் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறார். குமுதம் ரிப்போர்ட்டர்லாம் இருந்தார். அப்பொழுதே எனக்கு நெருக்கமாக தெரியாது, இந்த மாதிரி இருக்காருன்னு அவருக்கு தெரியும், என்னையும் தெரிஞ்சிருக்கலாம். அவர்கள் இருவரும் வந்து அது என்னன்னு பார்க்கணுமே தவிர, இதில் மற்றவர்கள் யாரும் வந்து இது வந்து ஒரு கொச்சையாக பேசுவதோ இல்லை இதை பெரிதுபடுத்துவதோ தவறு என்று நினைக்கிறேன். அதே சமயத்தில் இது தீர்க்கப்பட வேண்டிய விஷயம். இடைத்தேர்தலாம் வருது. இந்த சமயத்தில் வந்து அதை நான் வந்து இந்த பக்கம் அவர் தவறு இவர் தவறு, அப்படி பண்ணியிருக்கலாம்லாம் நான் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி சில உரசல்கள் விரிசல்கள் வருவதோ, வருத்தங்கள் கசப்புகள் வருவதோ அந்த இயக்கத்தின் அதை தவிர்க்கப்பட வேண்டும். அந்த இயக்கத்தின் நலனுக்கு அது ஆரோக்கியமாக இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கிறது வந்து இவர் தான் தப்புன்னோ இல்லை இவர் தான் தப்புன்னோ நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து தலைவர் பொசிஷனில் இருக்கார். சீமான் அவர்கள், ஏகலைவன் என்பவர் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஆதரவாளர். நம்ம வந்து 2 பேரையும் வந்து சீமான் இவர் ஒன்றா திருசக்தியார் அப்படி பேசுகிறாரு நான் அப்படி சொல்லலை. 2 தரப்புன்னு சொல்லும்போது 2 தரப்பும் சமமாக தான் இருக்கணும்ல. நம்ம வந்து ஒருத்தர் கொஞ்சம் அந்த அந்தஸ்தில் அந்த இதில் வந்து என்ன சொல்கிறது, இதில் வந்து அவர் தலைவராக இருக்கிறார். இவர் ஒரு ஆதரவாளராகவும் என்ன சொல்கிறது, உணர்வுபூர்வமான ஆதரவாளராகவும் அந்த சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ளவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க என்றைக்கும் கட்சியில் இருக்கிறது கட்சிக்கு நல்லது. அந்த மாதிரி கட்சியோடு இணைவது இவருக்கும் அது பிடித்திருக்கிறது. ஆனால் தானே இணையிறார். இவ்வளோ வருஷமாக பிடிக்காமையே அங்கே அந்த ஆதரவாளராக இருந்திருக்கு போகிறாரு. அதனால் நம்ம பொதுவாக சொல்கிறோம், சம்மந்தப்பட்டவர்கள் வந்து பேசிக்கொள்ளணும். இதில் வந்து நடுவில் சொல்கிறாங்க அவர் தலைவர் சீமான் வந்து ஏதோ தொடர்பு கொள்ள முயற்சித்தார் என்று யாரோ ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து ஏதோ போஸ்ட் போட்டிருக்காரு. அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஏகலைவனை தெரிந்தவரை அப்படி சீமான் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அதை தெரிந்து கொண்டே தவிர்ப்பதற்கான சூழ்நிலை இல்லையோ என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து. அவர் அந்த சமயத்தில் ரெக்கார்டிங்கில் கூட இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தால் அவரும் வந்து நார்மலாக அந்த மாதிரி நானே ஃபோன் பண்ணும்போதுனா நான் ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லலை. இல்லை, அடிக்கடிக்கு இன்டர்வியூ போகிறதுனால அது விஷயமாக நம்ம ஃபோன் பண்ணுவோம், தெரியாது. அவர் ரெக்கார்டிங்கில் இருப்பார். நம்ம 2 தடவை ரிங் ஆனோன்னு விட்டுருவோம். அப்புறம் சில மணி நேரங்கள் பொறுத்து அவர் கூப்பிடுவார். நார்மலாக உள்ள பண்பாடு. இப்போ நானே இப்போ வந்து சைலண்ட்டில் போட்டிருக்கேன். என் நண்பர்களோ இல்லை வேறு சேனல்லேருந்தோ என்னை தொடர்பு கொள்வாங்க. மிஸ்கால் வந்தவொடனே நான் வண்டியில் ஏறணுன்னு முதல்ல கூப்பிட்டுருவேன். இது அநேகர் செய்யக்கூடிய ஒரு இயல்பான ஒரு பண்பாடு. எனக்கு தெரிந்தவரை ஏகலைவனும் அந்த பண்பாடு உள்ளவர் தான். அவர் எடுத்தாரா எடுக்கலையா, எந்த சூழ்நிலை, ஏன், எதுக்கு, இதெல்லாம் நம்ம நானோ இல்லை வேறு யாரோ அப்படி கருத்து தெரிவிப்பது வந்து அது தேவையற்றது என்று நினைக்கிறேன். அது ஒன்று என்ன நான் நினைக்கிறேன்னால், இந்த இடைத்தேர்தலெல்லாம் வருதுன்றது ஒரு பக்கம். இதை தாண்டி பொதுவாக இயக்கத்தை சேர்ந்தவர்கள், இயக்கத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து சீமான் அவர்களும் அதை கரெக்டாக அவங்கள கூப்பிட்டு எங்கே வந்து தவறு நடந்ததுன்னு பார்த்து, இந்த தவறை இருந்தால் கூட இல்லை சில சமயத்தில் தவறே நடந்தால் கூட நீ தவறுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட அதை புறந்தள்ளிட்டு அடுத்த ஒரு வளர்ச்சிக்கான வழியை பார்க்குறது தான் சரி. இப்போ வீட்லேயே கூட பேசும்போது தப்பு பண்ணிட்டாங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே கணவன் மனைவியை பார்த்தோ, தந்தை மகனை பார்த்தோ, இல்லை மகன் தந்தையை பார்த்தோ நீ தப்புன்ட்ட பேச அதிகமாக தான் பிரச்சனை. கூடிய வரைக்கும் அதை பேசாமல் விட்டு வளர்ச்சியில் வந்து கருத்து செலுத்தணும். இதை நான் 2 பக்கத்துக்கும் சொல்கிறேன். 2 பக்கத்துக்கும் நான் 2 பக்கம் நான் சீமானும் ஏகலைவனும் ஒன்றா
இவர் ஒரே தராசில் வைத்து பேசுகிறார்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்ணீர் விட வேண்டாம். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. தலைவருக்கு நிச்சயமாக விசுவாசம் உள்ள, சித்தாந்தத்தில் நம்பிக்கை உள்ள எந்த தலைவருக்கும் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பத்திரிகையாளர்கள் தேவை. அந்த பத்திரிகையாளருக்கும் அவருடைய கருத்தோடு அவருக்கு பிடித்தமான ஒரு சித்தாந்தத்தில், தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தில் ஒரு தலைவராக பலரால் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய சீமான் போன்றவர்கள் தேவைன்றதுனால தானே அவருடைய சித்தாந்தத்தில் ஈடுபட்டு அந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கார். நிச்சயமா. அப்போ இருதரப்பும் இந்த இடத்துல யார் பெரியவங்க அதெல்லாம் இல்லாமல், யார் தவறு செய்தவர் யாரோ ஒருத்தர். இவர் பேசியது வந்து ஒரு ஆதங்கத்தில் பேசியிருக்கலாம், பேசியதை தவிர்த்திருக்கலாம் என்கிற வாதமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம். அது ஏன் அவர்கிட்டயே போய் நேரடியாகவே போய் சொல்லியிருக்கலாமே, அது ஏன் பப்ளிக்கில் பேச வேணாமே அப்படின்னாலும் சரி, அவர் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் வெளியில் இப்படிலாம் நம்மளை வந்து நம்ம கட்சியை பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு கவலையில், ஒரு ஆர்வத்தில் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கலாம். இதை யாரோ நடுவில் கொச்சைப்படுத்தி இதை பெருசு பண்ணவே தான் இது இவ்வளோ மோசமாச்சு. அதை கொச்சைப்படுத்தியவரை அழைத்து இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் போடக்கூடாது, அது வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவர்களை அழைத்து இப்போது முத்துப்பாண்டி வழங்கினாரா இதை வந்து பண்ணணும். அதே சமயத்தில் தலைவர் அதை பண்பாட்டுடன் செய்யும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு இந்த சிறு விஷயத்தை அதற்கு மேலே பெருசு பண்ணாமல் நம்மளுடைய லாங் டேர்ம், நெடுங்கால நம்மளுடைய குறி என்ன, லட்சியம் என்ன அப்படிங்கிறத நினச்சி இந்த பக்கம் இருக்கிறவங்களும் நடந்ததை வந்து மறந்துவிட்டு அந்த ஒரு பழையபடி அந்த உணர்வுபூர்வமான உறவை வந்து மறுபடியும் அதை நிலைப்படுத்த வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதே சமயத்தில் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட்டு நீ இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு நான் வந்து எந்த பக்கமும் யார்கிட்டையும் சொல்கிறதில்லை. ஏன்னா என்ன ஆகிடும்னா, சில சமயத்தில் நம்ம நல்ல எண்ணத்தை வச்சு போகும்போது யாராக இருந்தாலும், இது சாதாரணமாக சொந்தக்காரங்ககிட்டே இருக்கும், இல்லை ரோட்லேயே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரோட்லன்னு சொல்கிறதுனால தப்பாக நினைக்காதீங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சாலையில் போகும்போது ஏதோ தகராறுனா நம்ம போய் வந்து ஏங்க சரிங்க லேசாக அடிச்சிட்டாரு பரவாயில்ல என்னங்க போங்க சொன்னால் சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து நம்மளை திட்டுவாங்க. உங்களுக்கு நான் வேலையை போய் பாருன்றவாங்க, தேவையில்லாத நீ ஏன் பேசுகிற சொல்லி. நம்ம நல்ல எண்ணத்தோடு போனால் கூட நமக்கு வந்து வரும். நான் வந்து அப்படி ஏகலைவன் என்னை திட்டிடுவார்னோ இல்லை சீமான் சார் தப்பாக நினைப்பார்னோ அந்த அர்த்தத்தில் சொல்லுவேன். நம்மளும் வந்து நம்மளுடைய அந்த வட்டத்தை புரிந்து கொண்டு அந்த வட்டத்தை தாண்டி நம்ம வந்து கருத்து தெரிவிப்பதோ ஆலோசனை தெரிவிப்பதோ அனாவசியம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் அதே சமயத்தில் தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தத்தை பின்பற்றி இவரும் அதான் போகிறாரு, தலைவராக இருக்கிறார். இவர் ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவரால் முடிந்த வரையில் எந்த வகையில் வந்து பணி செய்ய முடியுமோ இத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறார் அதே சித்தாந்தத்துக்கு. கடைசியில் இந்த சின்ன சின்ன விஷயங்களால் அந்த சித்தாந்த ஒற்றுமை கெட்டுவிடக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போது இதை தொடர்ந்து சமீபத்தில் தவிக தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போது ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேசியிருக்கோம். செய்தவர்களை தொட்டவர்களையும் விட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், விட மாட்டோம், தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பல பஞ்ச் டைலாக்லாம் பேசியிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக பீரியடில் ஊழல் செஞ்சதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்கள்லாம் போய் இணையிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? கரூர் விஷயத்தில் இன்னமும் என் மேலே பழி போடுறாங்கன்ற மாதிரி தான் பேசுகிறாரு. பொதுவான ஒரு மூத்த பத்திரிகைகளை எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இல்லை, அந்த டேலாக்லாம் நல்லாயிருக்கு, பஞ்ச் டேலாக்லாம் நல்லாயிருக்கு, ரசிச்சிங்க? ஆமாம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு விஜய் படம் பார்த்து. ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்க? ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம பார்க்கல உண்மையிலேயே. நான் வந்து அது மாதிரி என்ன சொல்கிறது, திருட்டுத்தனமாக பார்க்குறதே என்றைக்குமே வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ்லாம் வரும், அப்படி பார்க்குறது. ஒரு ப்ரொடியூசர்ன்றதுனால அந்த வழி உங்களுக்கு தெரியும். ஆமாம்மா, நானே ஒரு சினிமா தயாரிப்பாளர். ரெண்டாவது நான் சினிமாவில் இல்லை, நாடக மற்றும் தொலைக்காட்சியில் ஹீரோவாக நடிகராக இருந்திருக்கேன். எல்லாருக்குமே அப்படி திருட்டுத்தனமாக அது வந்து பணம் இல்லாமல் பார்க்கக்கூடிய அந்த ஒரு அது வந்து அதை கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது நானும் பார்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் யாரும் அது அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. நான் பண்ண மாட்டேன்றதுனால வீட்லேயும் பண்ண மாட்டாங்க. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, சமீபத்தில் அவர் படம் நம்ம பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னால் வந்த படம் கோட்னு நினைக்கிறேன்,
கோட் பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொன்றும் கில்லி அளவுக்கு பேசக்கூடிய படம் இல்லை, அது சுமாராக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஓரளவுக்கு ரசிக்கக்கூடியதாக இருந்துச்சு. கோட்டுக்கு அப்புறம் வந்து நான் ரசித்தது அவருடைய கரூர் பேச்சு தான். சினிமா சார் சினிமாவே அரசியலை ஒப்பிட்டு சொல்கிறேன். இன்னும் ஏன் ஒப்பிடக்கூடாது? என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லை ஏங்க சினிமாலேயும் பஞ்சு டேலண்ட் தான் பேசுகிறாங்க, அரசியல் மேடையிலையும் பஞ்சு டேலண்ட் தான் பேசுகிறாங்க. அங்கேயும் வந்து சும்மா அப்படி இப்படி கை கால ஆட்டி ஆக்ஷன் தான் பண்ணுறாங்க, இங்கேயும் அதே ஆக்ஷன் தான் பண்ணுறாங்க. அங்கேயும் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அது வந்து பின்னால் செஞ்சு நான் ஒரு உங்களுக்கு சினிமா அரசியலுக்கு என்னன்னு கேட்டீங்க, உங்களுக்கு பதில் சொல்லாமல் நான் விடக்கூடாது, உங்களை விடக்கூடாது. பஞ்சு டேலுக்கு மெர்சலாக ஏதோ ஒரு படத்தில் சர்க்காராக ஏதோ படம் எனக்கு ஞாபகம் இல்லை, ரைட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஆமாம், டாக்டர்லாம் வந்து 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பண்ணணும்னு சொன்னார். என்ன படம்? ஏதோ ஒரு மெர்சல். அந்த படத்துக்கு இவர் எவ்வளோ வாங்கினார்? 100 150 கோடி வாங்கியிருப்பார். ஏங்க டாக்டர்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறான், அதில் ஃப்ரீயாக சீட்டு கிடச்சவன் இருக்கான் ரொம்ப அபூர்வமாக. இந்த நீட் தேர்வு வந்ததுக்கப்புறம் அரசு பள்ளியிலேருந்து வரவனுக்கு ஒதுக்கீட்டுனால ஒரு கால் ஓரளவுக்கு ஒரு 600 கொஞ்சம் பேர் 700 பேர் படிக்கிறாங்க. மற்றவங்களாம் நீட் தேர்வில் மார்க் வாங்கினதுனால அந்த கேபிட்டேஷன் ஃபீ, மேனேஜ்மெண்ட் ஃபீ, டொனேஷன் இதெல்லாம் இல்லாமல் படிக்கிறான். நீட் தேர்வை தயார் பண்ணும்போது அவன் வந்து வருத்தப்பட்டு ஃபெயில் ஆகிட்டா தற்கொலை பண்ணிக்கிறான், அது வேறு இஷ்யூ. இந்த நீட் தேர்வு மூலமாக காசு செலவு பெருசாக லட்சக்கணக்கில் லஞ்சமோ நன்கொடைன்ற பேரில் லஞ்சம் கொடுக்காமல் படிப்பவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அரசு பள்ளி 7.5% அவங்களுக்கு ஒதுக்கீடுன்றதுனால இருக்காங்க. நீங்கள் அப்படி வந்து படித்தவன் இவன் அப்படியே வந்து படித்தா கூட அவன் ஃபீஸ் கட்டுறான். எம்பிபிஎஸ் மற்ற படிப்பெல்லாம் பட்ட படிப்பு 3 வருஷம், வேறு இன்ஜினியரிங் படிப்பு 4 அல்லது 5 வருஷம். அப்படிங்கும்போது எம்பிபிஎஸ் டாக்டருக்கு படிக்கிறது வந்து 6 வருஷம் 5 வருஷம், அதுக்கப்புறம் 1 வருஷம் அந்த அப்ரண்டிஸ் மாதிரி ட்ரெயினியாக இருக்கிறது இதெல்லாம் சரின்னா 6 வருஷம் 7 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறமும் மேலே அவன் ஏதாவது ஒரு சர்ஜரி எம்எஸ் அது மாதிரி படிக்கணும்னா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம். ஸோ அவன் படிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 10 வருஷம் ஆகும். இதுக்கு அவனுடைய பெற்றோர் ஏதோ செலவு செய்கிறார்கள். ஒரு காலத்தில் வந்து 50 லட்சம் அது எம்எஸ் சீட்டுன்னா எம்பிபிஎஸ்னால் 50 லட்சம் இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில் 40-50 லட்சம். எம்எஸ் போஸ்ட் கிராஜுவேஷன்னா உங்களுக்கு வந்து 2 கோடி 3 கோடியெல்லாம் கூட போயிடுச்சு. வெறும் லஞ்சம் நன்கொடை என்ற பேரில் ரசீது கூட வேறு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் பேரில் தருவாங்க, இல்லை ஒரு துண்டு சீட்டில் வாங்கிட்டு கொடுப்பாங்க. எப்படியோ மொத்தம் அவன் செலவு பண்ணுறான். லஞ்சம் கொடுப்பது தவறு. அப்படியா இருந்தால் நீங்கள் சிஸ்டத்தை மாற்றணும். எங்கே போனாலும் சாதாரணமாக இப்போ கூட என்னுடைய ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு 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 இடத்துல இந்த ட்ரைனேஜ் ஏதோ ஒன்று அடைச்சிக்கிச்சு. அதை அடைக்கணுன்னா லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்னா போய் எழுதி வச்சிங்கன்னா 1 வாரம் ஆகுது 10 நாள் ஆகுது. நான் பொதுவாக பேசுகிறேன், எந்த ஆட்சின்னு பேசலை, பொதுவாக பேசுகிறேன். போய் எழுதி வச்சிங்கன்னா 10 நாள் ஆகும். எங்கள் வீட்லேயே ஃப்ளாட்டு பொதுவானது, ட்ரைனேஜ் அடைச்சிக்கிச்சின்னா போய் எழுதி வச்சா 1 வாரம் ஆனாலும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த வண்டி வருது பாருங்கள், அவன்கிட்ட கூப்பிட்டு வாங்க, நான் 1500 வாங்கிட்டு 1/2 மணி நேரத்தில் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 1500 அரசுக்காக போகுது போல். சரி நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஒரு வாரம் இல்லை 1 மாதம் ஆனாலும் வராமல் இருக்குது. நாத்தம் தாங்கலை, தண்ணி இந்த தண்ணி கழிவுநீர் தண்ணிலாம் பொங்கிட்டு வருது, அதில் நடந்து போகிறோம். நான் மட்டும் இல்லை, அந்த அங்கே இருக்கிற பல பேர் அந்த ஃப்ளாட்டுகளில் இருக்கக்கூடியவங்க, குழந்தைகள் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க. யாராக இருந்தான்னு ஆரோக்கியத்துக்கு கேடானது என்ன பண்ண முடியும்? அப்பொழுது லஞ்சம் கொடுப்போன்னு வந்து ஏறத்தாழ ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்குது. இதை சொல்கிறோமா, 5 ரூபாய்க்கு வைத்தியம் பாருன்னு சொல்கிறாரு. அவன் எவ்வளவோ செலவு பண்ணி அந்த எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரான். அவன் செலவு பண்ணானா அவங்க பெற்றோர் செலவு, குடும்பம் செலவு. 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்த்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? அரசு டாக்டர் வந்து நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, தனியாக வந்து கிளினிக் வச்சு சம்பாதிக்கக்கூடாது, சட்டம் அப்படி தான் சொல்லுது. கரெக்ட். சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு வரி கட்டணும்னு சொல்லுது, உங்களுக்கு வர வருமானத்துக்கு வரி கட்டணும்னு சொல்லுது. புலி படத்துக்கு நீங்கள் 15 கோடி ரூபா வருமானத்தை மறைச்சிங்கன்னு சொல்லி தானே வந்து
ரெய்டு போட்டாங்க. அந்த ரெய்டு விட்டது யார்? அந்த ரெய்டு அதிகாரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த சமயத்தில் அருண்ராஜா. ஆமாம், அப்போது அவர் தான் ரெய்டு பண்ணார். ஹெல்ப் பண்ணார் அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால தான் தவைகளை சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு சில பேச்சுக்கள். இல்லை, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போடல. நம்ம சொல்கிறோம் அப்போ அவர் அந்த துறையில் அதிகாரியாக இருந்தார், ரெய்டு பண்ணார், அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு வந்தார், அந்த கட்சியில் சேர்ந்தார். இது 2 வேறு விஷயம்னு கூட வச்சுப்போம். அருண்ராஜா இருக்கட்டும், அருண்ராஜ் இல்லைன்னா வேற ஒருத்தர், ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பார், சரண்ராஜ்னு ஒருத்தர் வந்திருக்கலாம், தெரியாது இல்லையா? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்து டாக்டர்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக அரசு டாக்டர்லாம் வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயம். ரைட். சொன்னதில் வசனத்தில் எந்த தவறும் இல்லை. அந்த கதை வசனம் எழுதினவராக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள நீங்கள் நடிகராக ஹீரோ வசனம் இல்லை. ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு இதை போதிப்பவர், நீங்கள் ஒழுங்காக வரி கட்டினீங்களா கட்டலைன்னு சொல்லி ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கில் நீங்கள் இப்போ அபராதம் போடுறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மறைச்சது உண்மைதான், இல்லை விடுபட்டு போனதுன்னு வச்சுப்போம். மறைச்சதுன்ற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்குன்னா, விடுபட்டு போனது உண்மை தான், அதுக்கு அபராதம் கட்டுன்னா நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிங்க, அதனால் நான் கட்ட மாட்டேன். இது என்ன நியாயம்? கொலை செஞ்சதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் ஒரு கொலை பண்ணிவிட்டு எங்கே வெளிநாடெல்லாம் போயிட்டு திடீர்னு ஏர்போர்ட்டுக்கு வர்றான், டக்குன்னு அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சி 30 வருஷம் ஆச்சேன்றதை பற்றி கவலைப்போம். இப்போ நான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லலை. தவறுகள் செய்யும் பொழுது அதுக்கு ஒன்றும் லிமிட்டேஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வசனமாக பேசியிருக்கீங்க, அங்கே தான் வர்றேன். நீங்கள் வருமானத்துக்காக வரி கட்ட விட்டு போச்சுன்னா அதுக்கான அபராதம் இருந்தால் ஆமாங்க விட்டு போச்சு, அது என்னுடைய தவறு இல்லை, என்னுடைய ஆடிட்டரோட தவறாக இருக்கலாம். ஆனால் ஆடிட்டர் தவறாக இருந்தாலும் நம்ம தவறு தான் அது. அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன அந்த பணம் என்ன 1.5 கோடி என்ன இன்னும் பெரிய பணம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் வறுமை இல்லை. கட்டிட்டு இது அதாவது எந்த நோக்கமும் இல்லாமல் நடந்த தவறு, ஆனாலும் அந்த அபராதத்தை நான் கட்டுக்கிறேன்னு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி கட்டிட்டு போயிடலாம்ல. நிச்சயமா. அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த வசனம் இங்கே பேசிட்டு அங்கே அந்த மாதிரி பண்ணும்போது, அப்போ இந்த வசனம் மக்களிடம் பணம் சம்பாதிப்பதற்காக, ஹீரோவாக பணம் சம்பாதிக்க தான் இந்த வசனம்னா, இந்த வசனத்தை யார் நம்புவது? இப்போ அந்த கரூரில் பேசினதெல்லாம் தோட்டங்களை விட மாட்டேன் இதெல்லாம் சொல்கிறாங்க. லஞ்சத்தை எங்கே இருந்தாலும் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னும் எங்கெங்கெல்லாம் லஞ்சம் இருக்குதுன்னு லிஸ்ட்டு கேட்டிங்கன்னா அது தனியாக ஒரு எபிசோட் ஆகும். எங்கெல்லாம் வசூல் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். நீங்கள் அது ஒன்று ஆதாரங்களோடு உங்களால் நிரூபிக்க முடியுமான்னா, அது நான் என்ன சிபிஐயா? எனக்கு அது வேலையா? மீடியாவுடைய வேலை தவறு நடக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது, அதை போய் நிரூபணம் செய்வதோ அதை விசாரிப்பதோ மீடியாவுடைய வேலை இல்லை. நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். யாரையாக இருந்தாலும் சொல்கிறேன், அரசாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும். மீடியா அரசியல்வாதிகள் வேலையை பார்க்க முடியாது, அரசியல்வாதிகள் மீடியா வேலையை பார்க்க முடியாது. அந்த வகையில் அவர் பேசுனது கரூர்லாம் நல்லா தான் இருந்தது. பட் முதல்ல அவரை சுற்றி உள்ளவங்களே அதை கேட்குறாங்களா? அதுக்கு முதல் நாள் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் யாரோ கவி கணேசன் ஒரு வழக்கு போட்டார். அவர் திமுககாரன்னு சொல்கிறாங்க, யாராக இருந்தான்னு வழக்கு போட்டார். அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லை பொது மனிதராக. நம்ம பள்ளிகளில் அரசியல் வரக்கூடாது, இந்த விஜய் முகம் மாதிரி வந்தது படம், அந்த படம் மாதிரி வச்சாங்க, அதெல்லாம் வந்தது. பள்ளிகளில் இந்த மாதிரி அவருடைய பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாது, பள்ளிகளில் ஆடக்கூடாது. காவல்துறை நிகழ்ச்சியிலேயே அவருடைய பாட்டுக்கு அரசு நிகழ்ச்சியிலேயே பாட்டு வாசிக்கிறாங்க. போலீஸ் சிங்கப்பெண் அதிரடிப்படை, சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதுவே தவறான முன்னுதாரணம் நம்ம பேசியிருக்கோம். அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது, சென்னை உயர்நீதிமன்றம். அதற்கப்புறம் தான் அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு சர்க்குலர் அனுப்புகிறார் பள்ளிகளுக்கு. சரி, இந்த உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் அனுப்புகிறாருங்கிறத நம்ம புரியுது. அதே சமயம் அனுப்புகிறாருன்றதை பாராட்டுறோம். ஆனால் அனுப்பிச்சதுக்கப்புறமும் கரூரில் முதலமைச்சர் விஜய் பேசின அந்த நிகழ்வில் யாரை எதை பற்றி பேசுகிறார்? அவர் பள்ளி கல்வியை பற்றி பேசுகிறாரா? இல்லை. மாணவர்கள் கல்வி கற்க வேண்டிய அவசியத்தை பற்றி பேசினாரா? இல்லை. மாணவர்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டிய ஏதாவது அது சப்ஜெக்ட் ஏதாவது பேசினாரா? இல்லை. திமுகவை எதிர்த்து பேசினார். கரூர் விஷயம் பற்றியே பெருசாக பேசலை. ஆமாம், போன விஷயத்தையே மறந்தார்.
திமுகமா அதில் கூட வருத்தமாக வந்து ஒரு உருக்கமாக ஒரு 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 அந்த 41 பேரை நினைத்து கொஞ்சம் வருத்தம், ஐயா நீங்கள் அது வந்து இயல்பாக பேசுகிறீங்களா இல்லை உங்களுடைய நடிப்பு திறமையை காமிக்கிறீங்களோ, அப்படி கொஞ்சம் வருத்தமாக பேசியிருந்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் அவங்களுக்கு, இந்த குடும்பங்களுக்கு. அரசு வேலை கொடுக்குறீங்க, அதுவே விமர்சனத்துக்குள்ளாவது. நானும் விமர்சனம் செய்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் தெரியல சார், பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அம்மா வந்து இதுமாதிரி நான் தான் குழந்தைய 6 வருஷமாக வளர்க்குறேன், என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு, ஆனால் என் ஹஸ்பண்டு காசு கொடுத்து இப்போ ஒரு அரசு வேலை வாங்குறதுக்கு உள்ளே உட்காந்துக்கிறேன், என்னை வெளியே திட்டாங்க, அரசு வேலை வழங்குறதுலேயே காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 4 பேர் வந்து நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டுதாக சொல்கிறாங்க. இந்த 31 பேருக்கு தான் கொடுத்ததா சொன்னாங்க. இல்லை 31 பேர்லேயே 4 பேர் வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏதோ எவ்வளோ பேர்லேயே மொத்தம் 41 பேர். 41 31 தான். அதனால் வந்து இல்லை, நான் சொல்கிறது அரசு வேலைன்னு கொடுக்குறீங்களே, இது ஒரு கட்சி விழா, கட்சி ரோட் ஷோவில் நடந்ததுக்கு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நாளைக்கு வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது அவங்க கட்சி தொடர்பாக எங்கேயோ ஒரு மூலையில் நடந்தது, இல்லை இதே மாதிரி ஒரு நடிகர் நடிகை பார்க்கும்போது ஒரு கூட்டம் வருது, அதில் 2 பேர் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டாம் நிகழ்ந்து விட்டது, அப்படி கொடுக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு அரசும் இதற்கு எங்கே முடிவு, என்ன தீர்வு, எதற்கு? அப்போ படித்து அந்த பரீட்சைக்கு போய் அரசு வேலைக்கு போகிறவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? நிச்சயமா இதுதான் வந்து அதில் உள்ள விமர்சனம். நீங்கள் கட்சியிலேருந்து எங்கேயாவது தனியார் கார்ப்பரேட்டில் பேசி வாங்கி கொடுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை, ஏன்னா அது தனியாருடைய முடிவு. அது மாதிரி செய்யாமல் அரசு வேலைன்றது தவறான முன்னுதாரணம். அது ஒன்று. ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து திமுகவை நான் விடமாட்டேன், செந்தில் பாலாஜி விடமாட்டேன், ஒரு அமைச்சர் ஏவாவேலு பேரை சொல்லாமல் ஒரு அமைச்சர் அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆக நீங்கள் பேசியது அரசியல். நீங்கள் அரசியல் பேசுகிறத ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கல, அது அரசியல். அரசியல்வாதி அரசியல் தான் பேசுவார். ஸ்டாலின் ஒரு தடவை கேட்டார், அரசியல்வாதி அரசியல் பேசாமல் அவையில் பேசுவார். கரெக்ட், அரசியல் தான் பேசும். ஆனால் அது மற்றவங்க பேசும்போது ஏற்றுக்கணும், நம்ம பேசும்போது கரெக்டாக இருக்கும். அப்படி அதை வந்து 2 பள்ளிகளில் வந்து ஒளிபரப்பி இருக்கிறார், எல்இடி போட்டு. எப்படி எல்இடி பள்ளிக்கூடத்தில் எல்இடி எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்களா? இல்லை. எல்லா அரசு பள்ளிகள்லையும் எல்இடி வச்சுருக்காங்க? இல்லை, நான் பார்த்தது இல்லை. அப்போ இதுக்காக ஏற்பாடு செஞ்சு வாடகைக்கு எடுத்து போடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே வழக்குகள் இருக்குது, இந்த வழக்குடைய நிலைமை என்ன வரப்போகுதுன்னு தெரியல. அதாவது இந்த குழந்தைகள் நல வாரியத்திலேருந்து வழக்கு இருக்குது, உயர்நீதிமன்றத்துலேயும் வழக்கு இருக்குது, நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி குழந்தைகளை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின்படி வேறு சில வழக்குகளின் தீர்ப்புகளின்படி குழந்தைகளை எந்த விதத்திலும் அரசியலில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈடுபடுத்தக்கூடாது. இவர் தான் வந்து குட்டீஸு, நீங்கள் வந்து கிண்டர் ஜாய் வாங்குறதுக்கு பதிலாக அப்பா அம்மாவை அந்த மாதிரி வாங்கும்போது போய் அப்பா அம்மாவையோ மாமா மாமியோ சித்தப்பா எல்லாம் அண்ணன் எல்லாரையும் வந்து விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடிங்க அப்படின்னு பப்ளிக்காக பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பதவி பிரமாணம் எடுக்கும்போது முதல்வராக வந்து குட்டீஸுக்கு அவங்க இல்லாமல் நம்ம ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து நன்றி சொல்லியிருக்காரு. ஆக அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதாவது தேர்தல் ஆணையத்தை உடைய சட்ட விதிகள் இந்த நாட்டுடைய சட்ட விதிகளுக்கு எதிராக தார்மீக ரீதியாகவும், ஏன்னா குழந்தைகளை அரசியலில் ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி கூட பேசும்போது என்னுடைய ஃபேமிலி டாக்டரே கேட்டேன், யாருக்கு என்னன்னு, என்னுடைய பேத்தி, அவர் வயதானவர் போல இருக்குது, என்னுடைய பேத்தி வந்து விஜய்க்கு தான் போடணுன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதுனால விஜய் கட்சிக்கு போட்டேன்னு சொன்னார். அப்போ இது வந்து அந்த சோஷியல் இன்ஃப்ளூயன்சிங். எது செய்யக்கூடாது என்று சட்டம் சொல்கிறதோ, தேர்தல் ஆணைய விதிமுறைகள் சொல்கிறதோ, அதை முதல்வர் விஜய் அவருடைய கட்சியினர் செய்திருக்கிறார்கள். அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து இயல்பான ரீல்ஸ் இல்லை, செயற்கையாக புனையப்பட்ட, அதாவது எங்கள் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க, இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு வந்ததெல்லாம் எங்கேயோ ஆப்கானிஸ்தான்லேயும் துருக்கியிலையும் வந்து அப்லோடு பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நானும் ஒரு வீடியோ எடுத்தோன்னா இந்த வீடியோ எங்கே அப்லோட் பண்ணுவீங்க? நம்ம சென்னையில் இருக்கோம்னா சென்னையில் தான் போடுவோம். அது யார் போய் துருக்கியில் போய் போடுறா? அதுக்குன்னு ஃப்ளைட்டு வச்சு போயிட்டு ஆப்கானிஸ்தானில் யார் போய் போடுறா? ரஷ்யாவில் போய் யார் போடுறா? லண்டனில் எப்போ யார் போடுறா? ஸ்ரீலங்காவில் யார் போய் போடுறா? அப்போ யாரோ திட்டமிட்டு அதுதான் அது ஏதோ ரூட்டில் போய் போட்டாருன்னு சொல்கிறாங்க. ரூட்டுக்காரர் தான் போட்டாருன்னு சொல்கிறாங்க. ஏதோ ரூட்டில் போயிருக்காங்க.
அப்போ அது நீங்கள் ஏற்பாடு செய்து திட்டமிட்டு செய்யப்பட்டது. எந்த தவறோ குற்றமோ இயல்பாக செய்யும்பொழுது அதோடைய இது கம்மி. திட்டமிட்டு செய்தால் அது கூட வந்து பார்க்கும்போது அதுவும் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் திட்டமிட்டு செய்தால் 120B பேர் ஐபிசியில். இப்போ அது பிஎன்எஸ்எஸில் வேறு ஒரு எண் வந்துருக்கும். அதாவது சதி திட்டம்னு பேர். சதி ஆலோசனை பேசி வச்சுட்டு செஞ்சாங்க. இப்போ கூட அந்த யூடியூபர் ஒருத்தர் மேலே அவரை கைது பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே இதில் இருந்தாங்க, டவரில். நம்ம வந்து கப்புள்ஸை சொல்கிறீங்களா? இந்த கப்புள்ஸை சொல்கிறீங்களா? இல்லைங்க, ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு சொல்கிறீங்க டவருன்னு நான் அங்கே போய் இல்லை அது வந்து அந்த வழக்கு செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா நம்ம அதுக்குள்ளே அது மக்களுக்கு தெரியும். நம்ம சொல்லி அவங்க தெரிய வேண்டியது இல்லை. ஆமாம். ஆனால் வாதம்னு வரும்பொழுது அந்த வாதத்தில் உள்ள அது என்னன்னு பார்க்கும்போது இவரும் ஒரு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எக்ஸு ஒய், நம்ம பேரே வேணாம், அவங்க 2 பேரும் ஒரே ஊரில் இருந்திருக்காங்க, ஒரே டவரில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்களானே இன்றைக்கி உட்காந்துருக்கோம், என் ஃபோனும் உங்கள் ஃபோனும் ஒரே டவரில் தான் இருக்குது. நம்ம இப்போ நீங்கள் இன்டர்வியூ பேசுகிறோம், நம்ம 2 பேரும் பேசி சதி திட்டம் பண்ணோம் எதுக்காகவோ அப்படின்னு சொன்னால் சதி திட்டம் தான் பேசணுங்கிறதுக்கு ஆதாரம் வேணும். நிச்சயமா ஏதோ கால் ரெக்கார்ட்ஸ் ஏதோ. ஆமாம், நம்ம 2 பேரும் சந்திச்சோங்கிறதுக்கு ஆதாரம் பத்தாது. சந்திக்காமையே கூட நம்ம இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் அடுத்த தெருவில் இருக்கேன், ஒரே டவரில் தான் வரும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், ஆக மொத்தம் இது எல்லாமே அரசியல். நீங்கள் பேசுனது எல்லாமே அரசியல். கரூர் விழாவில் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சம்மந்தமாக அதிகமாக பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஆறுதல் தராமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தால் பரவாயில்ல. அந்த சப்ஜெக்டை மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம். கரூர் இடைத்தேர்தலை மனதில் வைத்து பேசின மாதிரி தான் தெரிஞ்சதே தவிர ஆறுதல், ஏன்னா ஆறுதல் சொல்கிற உடனே இல்லை சொல்லியிருப்பார். கட்சி சார்பாக நினைவு சின்னம் வைக்கிறேன். நிறைய பேர் கூட நான் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து இது தவறுன்னு சொன்னபோது அது நான் அரசு சார்பாக வைக்கிறேன்னு சொன்னார் அவர். இது கூட திருசக்தியாருக்கு புரியவில்லையா? அப்புறம் தற்கொலைன்னு சொன்னால் மட்டும் கோபம் வருது இல்லை? யார் காசில் வச்சா என்ன, யார் காசில் வச்சா என்ன, வைக்கிறது தப்பு தானே? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து பொது எங்கே வைப்பீங்க? உங்கள் வீட்டுக்குள்ளேயா வைப்பீங்க? பனையூரில் உங்கள் ஆஃபீஸ் காம்பவுண்டுக்குள்ளே வைப்பீங்களா? பொதுவெளியில் தானே வைப்பீங்க. இல்லை நாங்கள் கட்சியிலேருந்து அந்த நிலத்தை வாங்கி அதில் வைப்போம். சரி, அது பொதுவெளியில் தானே. இப்போ பொதுவெளியில் நான் ஒரு நிலத்தை வாங்கி ரோட்டில் 4 பேர் பார்க்குற இடத்துல எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா, அவர் நான் பார்த்ததே இல்லை, அவர் நான் பிறக்கும்போது செத்து போயிட்டார். அவர் பெரிய தியாகி, அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது பண்ணார், அவர் சிலையை வச்சு சுற்றி ஒரு பார்க்கு போட்டு ஏன் செலவில் பண்ணுறேன் பொதுவெளியில், ஒத்துப்பீங்களா? யார் இவர் சிலை எதுக்கு எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? இப்படி வேணால் வீட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே? கேட்பீங்களா மாட்டிங்களா? சரிப்பா. அப்படி இருக்கும்போது கட்சி சின்னம் நினைவு, கட்சி சார்பாக செலவு செஞ்சு நினைவு சின்னம் அப்படி என்ன இவங்க என்ன இராணுவத்தில் போராடினாங்களா? ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக போயிட்டு, நடிகர் அரசியல்வாதி, அவரை பார்க்குறதுக்காக போனாங்க. நெரிசல் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கணும், அவங்களே தவிர்த்துட்டு வந்திருக்கலாம். இல்லை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் கும்பல் சேர்ந்து போச்சு, மாட்டிக்கிட்டாங்க, வெளியில் வர முடியலன்னா கூட அதில் உள்ள நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்யுங்க. கிட்டத்தட்ட 35-37 லட்ச ரூபா எல்லா கட்சிகளும் சேர்ந்து அரசு எல்லாம் அப்போல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து அவர்கள் மேல் அனுதாபம் கூடாது என்று சொல்லுவேன். அளவுக்கு அதிகமான அனுதாபம் கூடாது. அந்த அளவுக்கு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா இது ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது. அது இல்லாமல் அங்கே இருந்து 41 பேருக்கு கொடுத்தாங்க சார். அது மட்டும் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களா, இந்த 37 லட்சத்தை வச்சு ஆரம்பிக்கிட்டோம். இல்லை வந்து அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி, வருமானத்திற்கான உதவி ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். லோன் சப்ளை பண்ணி தரலாம், லோனு ஏற்பாடு பண்ணி தரலாம். அப்போது பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு கூட்டுறவு வங்கியோ அவங்களுக்கு லோன் கொடுக்கும்போது அதற்கு உண்டான வழிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த லோன், அரசு வேலை கொடுக்கும்போது நாளைக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு கூட்டம் வருது, ஒன்றுமே வேணாங்க, இன்றைக்கி வந்து கூட்டம் வர்றோன்னு வைங்க, நீங்கள் இங்கே வாசலை போடுங்க,
துணிமணி ஒரு துணி கடை வாசலில் ஒரு பிரபலமான துணி கடை, இல்லை பிரபலமாகும் துணி கடை, நகை கடை, இந்த மாதிரி பொதுவாக மக்கள் வாங்கக்கூடிய ஐட்டம் 50% டிஸ்கவுண்ட்டும் போடுங்க. வாசலில் ஒரே போலீஸ் அடிதடி வரும், தள்ளுமுள்ளு வரும். 50% நம்ம ஜனங்களுக்கு யோசனை வராது. 50% அவன் வந்து வாங்கின விலையை விட கம்மியாக நம்ம கொடுப்பானா எந்த வியாபாரியாவது? வாய்ப்பு இல்லை. 50% போக மிச்சம் உள்ள 50ல் அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் அவன் கொடுக்குறான். சும்மா பேருக்கு விலையை ஏற்றிட்டு இறக்குறான். இப்படின்றது நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. பல பேருக்கு புரியும், பல பேருக்கு புரியாது. அப்போ போகிறான். அந்த கூட்டத்தில் 2 பேர் வந்து நெரிசலில் ஒருத்தர் 2 பேருக்கு ஏதோ ஒரு அசம்பாவித நிகழ்வு, அரசு வேலை கொடுப்பீங்களா? இல்லை, அது தனியார் கடைங்க, தனியார் நிகழ்ச்சிங்க. அப்போ உங்களுடைய அந்த விழாவுமே அது தனியார் தானே, அது அரசு நிகழ்ச்சி இல்லையே. இதான் நம்ம கேள்வி. அப்போ கரூரில் எப்படி பேசினாருன்னு சொன்னீங்க, அதான் சொன்னேன். கோட்டுக்கு அப்புறம் இந்த கரூர் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியாக இருந்தது. ஜனநாயகம் இன்னும் நான் பார்க்கல, ரிலீஸ் ஆனதுனால. நம்புகிறேன் சார். ஆமாம், அதனால் நீங்கள் 24ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன், வேணால் எப்படி இருக்குன்னு விமர்சனம் சொல்கிறேன். அதை வந்து அதுக்கும் முதல்வர் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை. நடிகர் விஜய் எப்படி நடிச்சிருக்காரு, அந்த படம் எப்படி இருக்குது, கதை வசனம் எப்படி இருக்குது, இயக்கம் எப்படி இருக்குது, மற்றவங்க நடிப்பு எப்படி இருக்குன்னு வேணால் பேசலாம். இப்போதைக்கு வந்து கோட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்லா ரசித்து சுவாரஸ்யமாக பார்த்த படம் வந்து கரூர் படம், அந்த விழா படம். அவ்வளோதான். ஓகே சார், பல்லர்களுக்கு தேவை. நன்றி. நன்றி, வணக்கம்.